மீனவர்கள் என்னென்ன அந்த இன்ஜினில் மாடிஃபிகேஷன், இந்த 93 மாடலில் உள்ள என்ஜினில் என்னென்ன மாற்றங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரி, அதில் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க, என்ஜினோட திறன் எவ்வளோ மாறி இருக்கு, கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, அது வந்து அவங்க வருமானத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்கா குறைச்சிருக்கா, இது பண்ணுறது நல்லதா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் மீனவர்களுக்கு நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ஜினில் எந்த மாடிஃபிகேஷனும் அவங்க பண்ணல. இதில் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த டர்போ சார்ஜர். அதுக்கப்புறம் இதில் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் கியர் பாக்ஸ் இருக்குது. கியர் பாக்ஸ் எவ்வளோ சுற்றியாக போட்டிருக்கீங்க? 5 சுற்றி, அதாவது 5:1 கியர் ரேஷியோ வந்து 5:1 தான் இங்கே போட்டிருக்காங்க. இதுலேருந்து ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து 80 mm. ஏற்கனவே நம்ம வாங்கும் போது அவங்க 72 mm போட்டிருக்காங்க, 72 mm போட்டிருக்காங்க. இப்போ கூட்டியிருக்காங்க 80 mm. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் உள்ள இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி லீஃபும் பார்த்தீங்கன்னா 53 இன்ச்சு டயமீட்டர், மீன் டயமீட்டர் வந்து இந்த லீஃபோட எத்தனை லீஃப், 4 3 4 லீஃப் இருக்கு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இன்ஜினோட நம்ம த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த த்ரஸ்ட்டை கூட்டுறதுக்காக பண்ணுறது தான். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிலோ என்ன பண்ணியிருக்காங்க அந்த லீஃபில் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகுது, இதில் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஆக்சியல் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ஆக்சியல் த்ரஸ்ட் அப்படின்னா போட்டை முன்னோக்கி செலுத்தக்கூடிய திறன் வந்து அந்த ப்ரொப்பலரில் தான் இருக்குது. ப்ரொப்பலர் எவ்வளோ நல்லா ஸ்பீடாக சுற்றுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதிக தண்ணி என்ன பண்ணும், இழுக்கும், உள்வாங்கி அந்த தண்ணி அப்படி ப்ரெஷ் பண்ணும்போது தான் போட் என்ன பண்ணும், முன்னாடி போகும். ஸோ இவங்க 80 mm, இதில் 72 mm இருந்துச்சு, அதை 80 mm கூட்டியிருக்காங்க, ஒரு 8 mm கூட்டுறதுனால. ஏன் கூட்டுறாங்க அப்படின்னா அதிகமான டார்க், இழுவை திறன் அதிகமாகும் போது இந்த ஷாஃப்ட் என்ன ஆயிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. அதனால இதோட லீஃபோட வெயிட்டிங் கூட்டும் போது என்ன ஆகுனா பிச்சுன்னு ஒரு டெக்னிக்கல் டேம் இருக்கு. ஒரு சுத்தும் போது இந்த போட்டு எவ்வளவு தூரம் நகலுது அதுதான் பிச். அந்த 15 கிலோ ஏற்றும் போது இந்த பிச்சு என்ன ஆகும், கூடும். ஒரு சுத்தும் போது இப்போ 10 mm போகுது, இல்லை நான் வெயிட் கூட்டுறேன் அப்படிங்கும்போது அந்த பிச்சு மாறும். இந்த ஆங்கிள், லீஃபோட ஆங்கிள்லாம் இருக்குது, இந்த ரேக் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆங்கிள் மாறும்போது அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம உள்ளே இழுக்கிறது என்ன ஆகும், அதிகமாகும். இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எக்ஸப்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் பேர் தான் த்ரஸ்ட். அதாவது லீஃபோட டயமீட்டர் எவ்வளோ இருந்துச்சு ஃபஸ்ட்டு 51 2 இன்ச்சு கூட்டியிருக்கீங்க, 2 இன்ச்சு கூட்டியிருக்காங்க. அந்த லீஃப் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கூட்டியிருக்காங்க. இதனால் டீசல் கன்சப்ஷன் இவங்களுக்கு வரக்கூடிய செலவு அதிகமாகும், ஆனால் அதே நேரத்தில் என்ன வரும், ஸ்பீடு வரும். இதுதான் அவங்க பண்ணுற மாடிஃபிகேஷன். 51 அடி போட்டுக்கு நம்ம இவ்வளோ லீஃப் சைஸ் போடணும் அப்படின்றது ஒரு தொழில்நுட்பத்தில் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ ஸ்பீடு போகணும், இவ்வளோ பிச்சு ஓடணும் அப்படின்னு. அப்போ அதில் இருந்து 51லேருந்து 2 இன்ச்சு கூட்டுறாங்க அப்படின்னா ஸ்பீடு கூடும். அதே நேரத்தில் ஃபியூவல் வந்து எவ்வளோவது 50 லிட்டர் ஒரு நாளைக்கு அதிகமாக ஓடும். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணும்போது நீங்கள் ஒரு கவனமாகவும் மெக்கானிக் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கேட்டுட்டு அப்படியே பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் நிறைய கேள்விகள் தொழில்நுட்ப சார்ந்தமாக கேட்டுக்கிட்டு இது பண்ணுறது நல்லதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பயன்பெறலாம்.